ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸுக்கான குவார்டர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸில் நடந்தது. நம்ம எப்பயுமே எக்ஸாமுக்கு முன்னால் 2 டேஸ்க்கு முன்னால் அப்டேட் பண்ணுற செலக்டட் கொஸ்டின்ஸ். இதில் இருக்கக்கூடியதை படித்தா நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய மேக்ஸிமம் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது 2 கொஸ்டின் அப்டேட் பண்ணுவேன். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஏன்னா கெமிஸ்ட்ரி நான் பரீட்சைக்கு முந்தின நாள் நைட் அப்டேட் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதே போலவே இதில் இருக்கக்கூடியதுலேயும் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன். அதுபோக இதுக்கு அடுத்ததாக ஃபிசிக்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் டாப் 10 உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு ஆல்ரெடி இது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு குறிச்சு விட்டது தான். இது கொஸ்டின் நம்பர் 17 இருக்கக்கூடிய டிஃபைன் எ வெக்டார் கிவ் எக்ஸாம்பிள், அது ஒன்று. அடுத்து வாட் இஸ் த மீனிங் பை சூடோ ஃபோர்ஸ், போலி விசை என்றால் என்ன, அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா டிஃபைன் பவர் கிவ் இட்ஸ் யூனிட்ஸ், அது நமக்கு 20 இருக்கக்கூடியது இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 22 இருக்கக்கூடிய வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் பியூர் ரோலிங், அது இம்பார்ட்டன்ட். அடுத்து ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ், அது இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொன்ன இந்த கேள்விகள் மட்டும் படித்தா போதுமா, எழுத வேண்டிய 6 2 மார்க் அட்டன் பண்ணலாமான்னு அடுத்த கேள்வி கேட்டுறாதீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயரில் ஒரு ஒரிஜினல் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறனால அப்டேட் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணக்கூடிய அந்த டாப் 10 2 மார்க் கொஸ்டின் அண்ட் 3 மார்க் அண்ட் 5 மார்க் அப்டேட் பண்ணுறேன் இல்லையா, அது நீங்கள் படிக்கும் பட்சத்தில் நீங்கள் எழுத வேண்டிய 6 2 மார்க்குமே அட்டன் பண்ணலாம். இதுலேயும் கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கொஸ்டின் நம்பர் 17 இருக்கக்கூடிய டிஃபைன் எ வெக்டார் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ரிப்பீட்டட் வரக்கூடியது. அடுத்து டிஃபைன் பவர் கிவ் இட்ஸ் யூனிட்ஸ், கொஸ்டின் நம்பர் 20 இருக்கக்கூடியது. அடுத்து வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் பியூர் ரோலிங், அது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட், அதுவும் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்தது 3 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் சொல்கிறேன். ஜஸ்ட் இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருந்தேன், அது மார்க் பண்ணாமல் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 25, 26 அண்ட் 28 இது 3 பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நியூட்டன் 3 லாஸ், 3 லாவையும் நமக்கு டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் 10th படிக்கக்கூடியது அப்படிங்கிறனால உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும், புரியுங்களா? அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 30, 32 இது 2மே நமக்கு ரிப்பீட்டர். ஆங்குலர் மொமெண்டம் இருக்கு இல்லையா, அதுவும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 13 இருக்கக்கூடிய கொஸ்டினும் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். பட் இதில் இருக்கக்கூடியதில் மேக்ஸிமம் அதில் சொன்ன மாதிரி 4 தான் நமக்கு ரிப்பீட்டர்னு இல்லை. இதில் இருக்கக்கூடியதில் உங்களுக்கு அந்த கம்பல்சரி கொஸ்டினும் சேர்த்துன்னு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதான். இல்லை ஜஸ்ட் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா இதுக்கான டைரக்ட் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருவேன். அதுமாதிரி 5 மார்க் கொஸ்டினும் இதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு சிங்கிள் 5 மார்க்காக கேட்குறது அப்படிங்கிறது ஃபிசிக்ஸில் 11th பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேர் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு எல்லாமே இதில் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு வால்யூம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லும்போது இதில் இருக்கக்கூடியதை படிக்கிறீங்க அப்படின்னம்னாலே நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ண வேண்டிய 5 5 மார்க்குமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். இதெல்லாம் நமக்கு பேரலல் ஆக்சிஸ் தியரம் இருக்கு இல்லைங்களா, கொஸ்டின் நம்பர் 36 செகண்ட் ஒன். அது அடுத்து கொஸ்டின் நம்பர் 35 இருக்கக்கூடிய செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். இது ஜஸ்ட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா குறிப்பிட்டு இதை மட்டும் படிங்கன்னு சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. இதில் இருக்கிற எல்லாமே நான் அப்டேட் பண்ண செலக்டட் கொஸ்டின்ஸ்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுன்னு சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுத வேண்டிய 5 5 மார்க்குமே கண்டிப்பாக வந்துடும். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேர் பண்ணிடுங்க. டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கு இமேஜாகவே இந்த பிடிஎஃப் அதில் ஷேர் பண்ணுவேன். இல்லைன்னா டவுன்லோட் லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.